ஒரு கவலையால் மனசு ரொம்ப வலிக்கிறது அப்படின்ற போது அந்த கவலையே எண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பகவானிடத்தில் நம்ம கவலையை நல்லா முழுசாக சொல்லிடணும். சொல்லிவிட்டு ஓன்னு அழணும் போல் இருந்தால் உட்காந்து ஒரு பக்கமாக அழுதுடணும். அல்லது ஒரு தட்டு நிறைய சோறோ ஏதானு சாப்பிட்றதுக்கு ஏதாவது பிடிக்கும் போல் இருந்தாக்கா, பிடிக்குமோ பிடிக்கலையோ அந்த வயத்துக்கு எதையான அள்ளி போட்டுக்கணும். இல்லை இந்த கவலையே எனக்கு இல்லை அப்படிங்கிறத நம்மளை பொய்யா ஏமாற்றிண்டு பேசாமல் கண்ணை மூடிண்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கிறதா நல்லா தூங்கி போயிடணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் எழுந்த அந்த கவலையை பற்றி நம்ம யோஜனை பண்ணி பார்த்தோம்னா அதுக்குண்டான தீர்வு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது நிரந்தரமான கவலை தான் அப்படின்னு அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான், ஒத்துக்க வேண்டியது தான், வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கே இல்லை. இருந்தாலும் கவலையில் நம்ம மூழ்கிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மனசை கோழத்தனமாக வச்சுட்டு வேறு ஏதான கஷ்டமான முடிவுகளுக்கு நாம் போயிடக்கூடாது. ஏன்னா இந்த உயிர் அப்படிங்கிறது கடவுள் கொடுத்தது. இந்த கஷ்டன்றது எவ்வளோக்குள்ள வருதோ அதுக்கேற்ற அளவு நமக்கு சந்தோஷத்தையும் அதே பகவான் அள்ளி கொடுப்பார். பந்த தரையில் அடிக்கிறோம், எவ்வளோ அழுத்தி அடிக்கணுமோ அவ்வளோ உயர்ற அது மேலே எழும்பி வருது இல்லையா? அந்த மாதிரி கஷ்டம் வரைச்ச வலிக்கதே கஷ்டமாக இருக்கே நினச்சிக்கணுமே வழிய நம்மளை நாம் உயிர் வாழக்கூடாது, அந்த மாதிரியான கோணலான எண்ணங்களுக்கு போயிடக்கூடாது. உயிரோடு இருக்கணும். அந்த கவலையை மிதித்து ஏறி முயற்சினால் நம்ம முன்னுக்கு வரணும்.